இப்போ வந்து நான் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாக்க என்னுடைய கேபிட்டல் கம்மியாக இருக்கும், அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஒரு 10 to 20 years ஹோல்ட் பண்ணால் அப்ரிசியேஷன் இருக்கும். இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அந்த இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற பெனிஃபிட்டை எடுத்துட்டாங்க. ரியல் எஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து புதுசாக எதுவும் கொண்டு வரல. ஆனால் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பொறுத்த அளவுக்கு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இன்னும் 2 lakhs இப்போ 2 பேர் ஜாயிண்ட் பாரோவராக இருந்தாங்கன்னா அது இன்னும் கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் எப்போ ஃபேஸ் அவுட் ஆகும்னு சொல்லலை. இப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் அஸ் அ செக்டரும் வந்து நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் வந்து அர்பனுக்கு வந்து அலோகேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து முன்னாடி 221 பில்லியனாக இருந்தது, இப்போ வந்து 301 பில்லியனாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ரூரல் பொறுத்தளவுக்கு 545 பில்லியனுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது ரெண்டுமே பார்க்கும்போது மெட்டல்ஸ் வந்து ஒரு நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, யூத் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, புவர் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி விமன். இந்த 4 இடத்த தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்களே தவிர டிஃபென்ஸுக்கு வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிஞ்ச பட்ஜெட் எந்தெந்த செக்டருக்குலாம் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறது ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் திரு ஏவி செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நடந்து முடிஞ்ச இந்த பட்ஜெட்டோட இம்பாக்ட் வந்துட்டு எந்தெந்த ஃபீல்டுக்குலாம் பாசிட்டிவாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபீல்டு வைஸாக நான் கேட்குறேங்க சார். நீங்கள் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் சொல்லுங்கள் சார். சார் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஎஃப்எஸ்ஐ அப்படின்ற ஃபீல்டோட இம்பாக்ட் வந்து எப்படி சார் இருக்குது? அதாவது பிஎஃப்எஸ்ஐ செக்டர் ஒரு செக்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா அது வந்து பேங்கிங்கும் இருக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் கூட நல்லா வந்து த ப்ரைஸ் இஸ் கான் அப் ரியலி வெல். ஸோ அவங்க வந்து இந்த செக்டரை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனாலையும் இந்தியா இஸ் அ க்ரோத் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அவங்களும் வந்து ஒரு கேபிட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா lakhs of crores are going to be invested அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேங்கிங் சப்போர்ட் வேணும். அதனால் பேங்கிங் செக்டரை பொறுத்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். நியர் டேர்மாக இருந்தாலும் சரி, லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, அது வந்து பேங்கிங் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். சார் அடுத்து இந்த பட்ஜெட்டோட ஹைலைட்டான அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, இதுக்காக நிறைய அமௌண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இதோட க்ரோத்தும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி இந்த ஃபீல்டு வந்துட்டு எப்படி இருக்குங்க சார்? எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க அக்ரிகல்ச்சருங்கிற செக்டர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எங்களுடைய அனாலிசிஸில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 4 விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஃபர்டிலைசர் சப்சிடி. இந்த அரசாங்கம் வந்து இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் வந்து ஃபர்டிலைசர் சப்சிடிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. முன்னாடி என்ன இருந்ததோ அதே அமௌண்ட்டை தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. யூரியா அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் ஒன்றும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாததுனால அது வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி யோஜனா அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதில் உள்ள அலோகேஷனும் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பெரிய இன்க்ரிமெண்டல் அலோகேஷன் வந்து அதுக்கு ரொம்ப கொடுக்கல. ஸோ அதனால் அதுவும் வந்து ஒரு நியூட்ரலான இது. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் MISSன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால ஒரு லிக்விடிட்டி வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு லிக்விடிட்டி கொண்டு வராங்க. இது மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அலோகேஷனும் வந்து ஏன்னா இப்போ வந்து we are talking only about 6 to 7 months. இந்த 6 to 7 monthsலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ அதாவது இன்டென்ஷன் வந்து அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கே தவிர அலோகேஷன் வந்து செக்டரல் அலோகேஷனில் நிறைய பண்ணல. இந்த 4 ரீசனுக்காக இந்த அக்ரி பொறுத்த அளவுக்கு ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. சார் அடுத்து வந்துட்டு ஆட்டோ செக்டர் வந்துட்டு இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் எப்படிங்க சார் இருக்குது? அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் கண்டிப்பாக ரோடு அண்ட் ரயில்வேஸ் வந்துடும். ரோடு வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது ஹெவி வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி யூபி போன்ற ஸ்டேட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் போன்ற கார்ஸுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க வந்து அந்த காஸ்ட்டை வந்து அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, இல்லைனா எக்ஸம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆட்டோமோட்டிவ் செக்டர் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஓவர் சப்ளையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் நெக்ஸ்ட் 3 years and 5 years பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த ஸ்பெண்டிங் பவர் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே வந்து மொபைல் வாங்குறாங்க. மொபைல் வாங்கினதுக்கப்புறம் 2 வீலர் வாங்குறாங்க. சம் பீப்புள் ஆர் அதுவும் 2 வீலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 2 lakh பைக் 1.5 lakhs உள்ள பைக்கு தான் போகணுன்னு பார்க்குறாங்க. ஏன் ஈவன் 2.5 lakhs உள்ள பைக்கு போகணுன்னு பார்க்குறாங்க.
பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆட்டோமோட்டிவ் ஆஸ் அ செக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சார் அடுத்து கேபிட்டல் கூட்ஸோட இம்பாக்ட் வந்துட்டு இந்த பட்ஜெட் அப்படி எப்படிங்க சார் இருக்கு? இந்த பர்டிகுலர் செக்டர் கேபிட்டல் குட்ஸுங்கிற செக்டரே வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்பெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இதில் இன்க்ரீஸும் பண்ணல டிக்ரீஸும் பண்ணல. பட் டிஃபென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவ் நாட் கிவன் அன் அடிஷ்னல் அலோகேஷன். பிப்ரவரியில் என்ன கொடுத்தாங்களோ அதே இதுதான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி PM ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 57% இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. சோலார் பவர் கிரிட் பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு 1000 கோடி வந்து அலோகேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதே மாதிரி வந்து நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 22% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4-5 விஷயம் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் செக்டர் வந்து நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். சார் அடுத்து வந்துட்டு ரியல் எஸ்டேட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட வியூவில் ரியல் எஸ்டேட் இந்த பட்ஜெட் கவர் எப்படி சார் இருக்குது? ஸோ ஜென்ரலாக வந்து மார்க்கெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா சிமெண்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு அது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடு எதுவாக இருந்தாலும் சரி, பிரிட்ஜஸ் எதுவாக இருந்தாலும் சரி, சிமெண்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதுக்குள்ளே வந்து செக்டர்னுடைய அலோகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அக்ரிகேட் அலோகேஷன் ஃபார் PMMA அப்படின்னு சொல்கிறாங்க. அது அர்பன் அண்ட் கிராமின் பார்த்தீங்கன்னாக்கா 56% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 15,000 கோடி கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்க்கும் ஹைவேஸ்க்கும் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 2,900 பில்லியன் ருபீஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதே மாதிரி வாட்டர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நிறைய 100 லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம், 100 லார்ஜ் சிட்டிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் அஸ் அ செக்டர் ஃபார் நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸ் நல்லா இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து புதுசாக எதுவும் கொண்டு வரல. ஆனால் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பொறுத்த அளவுக்கு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இன்னும் 2 lakhs லைக் இப்போ 2 பேர் ஜாயிண்ட் பாரோவராக இருந்தாங்கன்னா அது இன்னும் கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எப்போ ஃபேஸ் அவுட் ஆகும்னு சொல்லலை. இப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் அஸ் அ செக்டரும் வந்து நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு நியூட்ரல்னு சொல்லலாம், இல்லை நியூட்ரல் டு பாசிட்டிவ்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு எண்ட் யூஸராக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரியல் எஸ்டேட் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனாக்கா நான் என்ன பண்ணுவேன்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன், இல்லைனா கமர்ஷியலில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாக்கா என்னுடைய கேபிட்டல் கம்மியாக இருக்கும், அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஒரு 10 to 20 இயர்ஸ் ஹோல்டு பண்ணால் அப்ரிசியேஷன் இருக்கும். இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அந்த இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற பெனிஃபிட்டை எடுத்துட்டாங்க. நான் முன்னாடி வந்து ஒரு லேண்டை வாங்குறேன், அதை வாங்கிட்டு ஒரு 20 இயர்ஸ் ஹோல்டு பண்ணுறேன். இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னால என்ன ஆகும்னா அந்த பண வீக்கம் சொல்லுவோம், அந்த இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம், காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வரைக்கும் நான் எந்த விதமான இதுவும் நான் கொடுக்க வேண்டாம். ஒன்லி ஃபார் த எக்ஸ்ட்ரா இதுக்கு நான் ஒரு 20% மட்டும் பே பண்ணால் போதும். அதுக்கு வந்து ஒரு 50 lakhsக்கு REC பாண்டு வேற கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பெனிஃபிட்டை கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பொறுத்த அளவுக்கு நீங்கள் இப்போ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு கால்குலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடையாது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை விட ரொம்ப மேஜர் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நான் முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு கொஞ்சம் தள்ளி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட் வாங்குறேன். அந்த இடத்துல ஃப்ளாட் வாங்கும்போது ஒரு 40 lakhsக்கு நானும் ஒய்ஃபும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாங்கி ஒரு 6 வருஷம் கழிச்சு லோன்லாம் அடைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் விற்கணும்னு பார்க்குறேன், பையனோட படிப்புக்காக நான் விற்கணும்னு பார்க்குறேன். விற்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் மேலே ஏறலை. ஸோ வாங்கின விலைக்கே தான் நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லைனா ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 40 லட்சத்துக்கு வாங்குறேன், 50 லட்சத்துக்கு கொடுக்குறேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த 10 லட்சம் எனக்கு தான் 10 லட்சம் நினச்சிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் கூட நீங்கள் அதில் ரெக்கவர் பண்ணியிருக்க முடியாது. இந்த ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணக்கூடிய 10 lakhsக்கு ஒரு 1,25,000 நீங்கள் வந்து டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் ரியல் எஸ்டேட் பொறுத்தளவுக்கு. பட் ஓவராலாக பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் வந்து மோர் அலோகேஷன் டுவர்ட்ஸ் பில்டிங் ஹோம்ஸ் அப்படிங்கிறதுனால அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். சார் அடுத்து கன்சியூமர் செக்டர் வந்துட்டு இந்த பட்ஜெட் கவர் எப்படிங்க சார் இருக்குது? ஜென்ரலாக வந்து கன்சியூமர் செக்டர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதுசாக யூத்துக்கெலாம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இன்டர்ன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வரவங்களுக்கு EPFO அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா லோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகும். இப்போ வந்து ஆட்டோமோட்டிவ் வாங்குறவங்க, பைக் வாங்குறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் லோனில் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கன்சியூமரிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராவல் அண்ட் டூரிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னீங்கன்னா கன்சியூமர் பொறுத்த அளவுக்கு
அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். இந்த பர்டிகுலர் செக்டர் வந்து நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸ் நல்லாயிருக்கும். சார் இப்போ ஆயில் அண்ட் கேஸுக்கு வந்துட்டு பெருசாக அமௌண்ட் எதுவும் ஒதுக்காதனால இது ஒரு நெகட்டிவ்ல போகிறக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்லாம் பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு உங்களோட வியூவில் எப்படி இருக்குது? ஸோ ஆயில் அண்ட் கேஸ் பொறுத்த அளவுக்கு வந்து நியூட்ரல் தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு புது அலோகேஷனும் கிடையாது. அதுக்கு வந்து நிறைய லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேட்டையும் வந்து அவங்க வந்து டச் பண்ண போகிறதில்ல, அந்த அளவுக்கு இருக்காதனால சப்சிடி பார்த்தீங்கன்னா எல்பிஜி பொறுத்த அளவுக்கு தே ஆர் நவ் ட்ரைங் டு டபுள் த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் அது வந்து எல்பிஜி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒரு நியூட்ரல் இம்பாக்ட்னு தான் சொல்லலாம். ஆனால் சோலார் பொறுத்த அளவுக்கு தெர் இஸ் அ பாசிட்டிவ் இம்பாக்ட்னு சொல்லலாம். சார் கிட்டத்தட்ட ஒரு 1 crore ஃபேமிலிஸ் கிட்ட 300 யூனிட்ஸ் வந்துட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பவர் யூனிட் வந்துட்டு பவர் செக்டார் நல்லா போகிற வாய்ப்புகள் எப்படிங்க சார்? ஸோ பவர் பொறுத்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பொறுத்த அளவுக்கு அதாவது பிப்ரவரியில் கொடுத்த பட்ஜெட்டில் வந்து அவங்க சோலார் பவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனே வந்து 1 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 300 யூனிட் வரைக்கும் தான் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்குள்ள எக்ஸம்ஷன்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் சோலரைசேஷன் ஃபார் 10 million அதாவது 1 crore வந்து வில் பி எனேபிள்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ 300 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிங்கும் போது அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான நியூஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி கஸ்டம் டியூட்டியை வந்து அதில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 7.5% நில் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு ரொம்ப பாசிட்டிவ். அதே மாதிரி ஆனால் வந்து இந்த சோலார் செல் பொறுத்த அளவுக்கு கஸ்டம் டியூட்டியை வந்து ஒரு 0% 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ்னு வேணால் சொல்லலாம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து பிசிடி ஆன் லித்தியம் அண்ட் காப்பர் வந்து அதை வந்து குறைச்சிருக்காங்க. ஈவன் ஃபார் பிசிடி ஆன் மொபைல் ஃபோன் கூட கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி அலோகேஷன் ஃபார் அதர் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்காம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்காம்ஸ்க்கு வந்து ஒரு 21% பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அ பாசிட்டிவ். நியூக்ளியர் எனர்ஜிக்கும் வந்து நிறைய அலோகேஷன் கொடுக்குறாங்க, பம்ப்டு ஹைட்ரோக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரலாக பவர் செக்டர் பொறுத்த அளவுக்கு நெக்ஸ்ட் 3 to 5 years வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சார் அடுத்தது அந்த மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் செக்டார்ஸ் வந்துட்டு பட்ஜெட் கவர் எப்படிங்க சார் இருக்குது? ஸோ இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ சில்வரோட ப்ரைஸ், கோல்டோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5% வந்து ஏற்கனவே கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்ததுனால ஸோ இது மட்டும் தான் நெகட்டிவ். மற்றபடி மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் வந்து அர்பனுக்கு வந்து அலோகேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து முன்னாடி 221 பில்லியனாக இருந்தது, இப்போ வந்து 301 பில்லியனாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ரூரல் பொறுத்தளவுக்கு 545 பில்லியனுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது ரெண்டுமே பார்க்கும்போது மெட்டல்ஸ் வந்து ஒரு நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. அடுத்ததாக டெக்னாலஜி செக்டார் வந்துட்டு இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா எப்படிங்க சார் இருக்கும்? ஸோ டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு இந்த பர்டிகுலர் பட்ஜெட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னாக்கா ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் டெக்னாலஜி ட்ரிவனாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்ஸ்க்கும் சார்ஜஸ்க்கும் தேவ் ரெடியூஸ் த பிசிடி அப்படின்னு சொல்லுவோம், பேசிக் கஸ்டம் டியூட்டி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அது வந்து இட் வில் பிகம் வெரி சீப்பர். ஸோ அது வந்து இருக்கலாம். ஆனால் கம்பெனிஸ்க்கு வேணால் ப்ராஃபிட்டபிலிட்டி வேணால் கம்மி ஆகலாமே தவிர அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் நாட் இம்பாக்ட் இது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெலிகாம் எக்யூப்மெண்ட் பொறுத்த அளவுக்கு வந்து முன்னாடி வந்து 10% இருந்தது வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு 36% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு. அதே மாதிரி வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு 2 விஷயம் இருக்குது. அவங்களால வந்து இப்போ நிறைய பேரை வந்து இன்டர்ன்ஷிப்புக்கும் அவங்களால எம்ப்ளாய் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்கிறோம், Tier 2 and Tier 3 சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த Tier 2 and Tier 3 சிட்டிஸில் வந்து 15,000-18,000 எடுக்கிறோம். அப்போ கவர்மெண்ட் வந்து இபிஎஃப்ஓ வந்து கொடுக்க போகிறாங்க, எம்ப்ளாயி பேஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த செக்டர்ஸ்னால நிறைய பேரை எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் ஜென்ரலாக வந்து டெக்னாலஜி செக்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சோலாரில் வந்துட்டு எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஈவிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் நமக்கு அறிவிப்பு வரல. பட் இது வந்துட்டு நமக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா நெகட்டிவாக எடுத்துக்கலாம்? இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், இந்த மாதிரி 2-3 இது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எந்த விதமான ஒரு புது விதமான ஒரு பாலிசிஸ் வந்து கொண்டு வரல. இவி பொறுத்தளவுக்கு நியூட்ரல்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் பொறுத்தளவுக்கு தெர் இஸ் நோ சேஞ்ச் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சப்சிடி இல்லை. பட் ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் மட்டும் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமோட்டிவ்க்கும் ஆட்டோமோட்டிவ் பேஸ்ட் காம்பனன்ட்ஸுக்கும் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பேட்டரிக்கும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கல. எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம்னு முன்னாடி இருந்தது, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. அதனால இந்த பர்டிகுலர் துறை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பொறுத்தளவுக்கு நியூட்ரல்னு வேணால் சொல்லலாம். சார் டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அலோகேஷனுமே கொடுக்காம இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கா, நியூட்ரலாக இருக்கா, நெகட்டிவாக இருக்காங்க சார்? ஆக்சுவலாக இந்த பிப்ரவரி அதில் கொடுத்த பட்ஜெட்டில் வந்து அவங்க டிஃபென்ஸுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ரன் அப் நல்லாவே இருந்தது.
பட் இந்த பர்டிகுலர் பட்ஜெட் வந்து ஜூலையில் 23ஆம் தேதி கொடுத்த பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து they have not increased further allocation கொடுக்கல. இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, யூத் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, புவர் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி விமன். இந்த 4 இடத்த தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்களே தவிர டிஃபென்ஸுக்கு வந்து பண்ணவே இல்லை. அதுக்காக வந்து முன்னாடி கொடுத்த, அதாவது பிப்ரவரியில் கொடுத்த பட்ஜெட்டில் they have given lot of allocation, capital allocation கொடுத்துருக்காங்க. அதனால அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ டிஃபென்ஸை பொறுத்த அளவுக்கு அடிஷனல் அலோகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. சார் இந்த பட்ஜெட் 2024 எந்தெந்த செக்டர்ஸ் வந்துட்டு நியூட்ரலாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த மைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.